ஹேய் என்னடா வாழ்க்கை மாப்பிள்ளைங்களா இது. ஸோ ஒரு சைடு முடி பயங்கரமாக கொட்டுது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஆஃபீஸ் போனால். ஸோ நாமளும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒர்க் போனோம் மாப்பிள்ளைங்களா. பட் ஆனால் ஒர்க் போகும்போது தான் தெரியுது அதோட ப்ரெஷரு. ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் சென்னையில் பத்தவே மாட்டேது மாப்பிள்ளைங்களா. ஸோ அப்போல்லாம் யோசிக்கும் போது பேசாமல் ஆட்டோ ஓட்டலாமா அப்படிங்கிற இடத்துக்குலாம் தோணுது மாப்பிள்ளைங்களா. பிகாஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆட்டோக்காரங்களே சாலிடாக சொல்கிற ஒரு 2000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா மாதத்துக்கு 60,000 மாப்பிள்ளைங்களா. இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஒரு ஜோசிக்கார தாத்தா என்ன சொன்னார்னு வச்சுங்களேன், என்னோடய ராசிக்கு நீங்களே கேளுங்களேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு. அதனால இந்த முதல் இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறது நியாயம்தான். இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே எல்லாம் உங்கள் அலுவலகத்தில், குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கும். தனித்துவம் வாய்ந்தவராக நீங்கள் விளங்குவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஸோ நான் இதை கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தேன் மாப்பிள்ளைங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் யோசிச்சுட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் மாப்பிள்ளைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க என்னென்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். அண்ட் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் பிளாகிங் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி சின்ன ட்ரையல் ஆரம்பிச்சிருக்கோம் மாப்பிள்ளைங்களா. ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டாக போடுறேன், எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தோணி இருந்தால் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள்.